எல்லாராத்துலயும் கொஞ்சம் அலுப்பா இருக்கும். நீ சொல்ற மாதிரி சொன்னா கொஞ்சம் இருக்கேன்னு விட்டுக்கலாம். இருக்கேன்னு விட்டாக்கா கொஞ்சம்னு அர்த்தம்ங்கிற மாதிரிதான். இது அப்படி இல்ல, நன்னா இருக்கேன்னு இருக்கேன் தைரியமா. ரொம்ப புரோட்டீன் ரிச்சா பண்ற மாமி நீங்க மக்களும் போங்க அப்படின்றவா எல்லாரும். சரி, இப்ப இன்னொன்னு நிறைய பேர் சொல்லுவாளே, இந்த புளி குத்தி வேக வச்சா வேகாது, உப்பு போட்டு வேக வச்சா வேகாது அப்படின்லாம். That's all a myth, I think. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். போன வாரம் பிள்ளையார் சதுர்த்தி ஸ்பெஷல்ல அந்த பிள்ளையார் பட்டி கொழக்கட்டை நிறைய பேர் மோதகம் பண்ணி நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி யூ ஹேட் டோல்ட் us that it was very very unique. So thank you very much for that. இல்லையாமா? டெஃபினட்டா. அதை விட நம்ம பாடின பாட்டுக்கு வேற அப்ரிசியேஷன். It was nice. நடுவுல நான் வேற செந்தில கொஞ்சம் அந்த பாட்டெல்லாம் பாடினேன். ஆமா, அந்த இந்த பாட்டெல்லாம் அதெல்லாம் பாடினேன். It was nice. இந்த வாட்டி வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா, கொஞ்சம் பண்டிகை 2 பண்டிகை நல்ல பெரிய இதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன். எப்படின்னாக்க எல்லாராத்துலயும் கொஞ்சம் அலுப்பா இருக்கும். நீ சொல்ற மாதிரி சொன்னா கொஞ்சம் ஏதாவது இன்னைக்கு என்ன பண்ணலாம்னா இந்த மிச்ச மீதி கறிகாலாம் இருக்கும். அதுவும் இல்ல நாட்டு கறிகா தான் மோஸ்ட்லி. அது இந்த ஊற வச்சு சுண்டலுக்கு ஏதான ஊற வச்சு காராமணி கடலை ஏதானு இருக்கும். அதெல்லாம் போட்டு ஒரு 1 pot சாம்பார் சாதம். ஆமா, phenomenal. This is not the kadambam which we make. There is a lot of difference. Correct. அது அந்த வறுத்து அரைச்சு கூட்றதுலயே இருக்கு. வறுத்து அரைச்சு and moreover அதுக்கு வந்து குணுக்கு எல்லாம் போடுவோம். சுண்டக்கா வத்தல் அதெல்லாம் இருக்கு. நீங்க அம்மாவும் நானும் கதம்பம் அப்படின்னு போட்டீங்கனாலே வந்துரும். சோ இன்னைக்கு என்ன பண்ண போற, என்ன வேணும்? வந்து இட்ஸ் just 1 pot சாம்பார் சாதம். இதுக்கு வந்து 1 அழாக்கு பச்சரிசி, 1/2 அழாக்கு தோரம்பருப்பு. அத வந்து நான் வந்து வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்கேன். ஊற வைக்கணும்னா இது இல்ல, இப்ப அலம்பி வச்சிருக்க அவ்வளவுதான். இட்ஸ் நாட் இப்போ உன்னோட இண்டிஜினஸ் ரைஸ்லாம் யூ ஹேவ் டு சோக். கரெக்ட். இது அப்படி கிடையாது, ஜஸ்ட் அலம்பி வச்சிருக்க சாதா நம்ம அளவுக்கு மாதிரி களைஞ்சு வச்சிருக்க. இதெல்லாம் பாரு, காய்கறிகள் எல்லாம் மோஸ்ட்லி நாட்டு காய்கறி தான். பரங்கிக்காய், பூசணிக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய், வாழைக்காய், கேரட் ஒண்ணுதான் கொஞ்சம் வேற மாதிரி இங்கிலீஷ் வெஜிடபிள். தவிர அது பாரு வெள்ளை கருப்பு காரம். இல்ல அந்த காய் எல்லாம் என்ன ஒரு புடி சொல்லலாமா? எல்லாம் ஒரு புடி. இது பிகாஸ் 1/2 அழகு தானே பண்றேன். இட்ஸ் லெஸ் குவாண்டிட்டி. சரி. அதே மாதிரி இது வந்து ஒரு குட்டி ஒரு கப் ஃபுல்லா ஊற வச்சிருக்கேன். ஓகே. காராமணி. அதே மாதிரி இதுல வந்து பத்தியா இதுக்கு வந்து நன்னா இதெல்லாமே சேர்த்து ஒரு 5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. அது வந்து டொமேட்டோ பியூரே எடுத்து வச்சிருக்கேன். அது எத்தனை கப்? 2 கப். அதுவும் இந்த புளி தெளிமா சேர்ந்து ஒரு 5 கப் இருக்கும். தாராளமா இருக்கும். ஓகே. பட் மோர் புளி. ஆமா, நோ புளி இருக்குங்க. ஓகே. பட் இட்ஸ் வெரி 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 மைல்ட் புளி. அவ்வளவுதான். சரி. அப்புறம் சாம்பார் பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் இது மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் வாசனைக்கு, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் இங்க பாரு முந்திரி பருப்பு. அதான் இது சாம்பார் சாதமா இல்ல முந்திரி பருப்பு சாதமா? இந்த பாரு, இப்போ வந்து இத ஃபுல்லா இதுலயே பண்ணிடலாம். அதுல குக்கர்லயே வெரி குட். பாரு எண்ணெய் ஊத்துறேன் பாருல. இதெல்லாம் தாளிச்சு ஃபுல்லா கொஞ்சம் தாராளமா விட்டுக்கலாம். தாராளமா இருக்கேன்னு விட்டுக்கலாம். இருக்கேன்னு விட்டாக்கா கொஞ்சம்னு அர்த்தம்ங்கிற மாதிரிதான். இது அப்படி இல்ல, நன்னா இருக்கேன்னு தைரியமா எல்லாத்தையும் தாளிக்கிறதெல்லாம் போட்டுடலாம். நீ தாளிக்கிற திங்ஸ் என்னது? கடுகு பாரு, ஏதோ இருக்கு பாருங்க. கடுகு வெந்தயம் போடுவேன். கடுகு வெந்தயம், அது வெந்தயம் நல்ல வாசனை. உளுத்தம் பருப்பு, அவ்வளவுதான். வேற ஒரே ஒரு பிஞ்சு சீரகம். ஓகே, அவ்வளவுதான். சரி. இப்போ இது சூடாறதுக்கு வெயிட் பண்ணிக்கலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். சோ இப்போ இது என்ன சூடாயிடுது. சூடானதுக்கு அப்புறம் இந்த பாரு கடுகு, அப்புறம் வந்து கொஞ்சம் உளுத்தம் பருப்பு. கொஞ்சம் தொட்டு நிறைய போடுறேன் இல்லடா, அவ்வளவுதான் எடுத்துருக்கேன். ஓகே. அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் வாசனை, அது கொஞ்சம் பொரியட்டும். வெந்தயம் போடட்டுமா? போடு. இப்படி சூப்பரா பட்டேன். ஒரு இது பாரு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் வாசனைக்கு. அப்புறம் பத்தியா அது கருவேப்பிலை. ஆஹா. By adding all the vegetables. ஆஹா. நாட்டு கறிகான்னு சொல்லிட்டு நைஸா ஒரு கேரட்டை போட்டுட்டேன். பாவமா இருந்தது, அதனாலதான் சாரி என்னையே விட்டேங்கிற மாதிரி தோணிச்சு. When I'm cutting for the other things, அது ரொம்ப பாவமா பார்த்துட்டேன். ஆஹா. இது ரொம்ப அப்படியே வதக்கி பண்ணணும் அவசியம் இல்ல. எப்படி குக்கர்ல தானே வைக்கிறோம். இப்ப பாரு இந்த காராமணியும் போடுறேன் பாரு. சபாஷ்.
எவ்வளவு ஹெல்த்தி பாரு இது. ரொம்ப ரொம்ப புரோட்டீன் ரிச்சா பண்றேன் மாமி நீங்க. அமக்களம் போங்க அப்படின்றவா எல்லாரும். இந்த மாமிங்கிற வார்த்தை மட்டும் சமோ ஐ கான்ட் ஸ்டாண்ட். எல்லாரும் கூப்பிடுங்க மாமி 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 மாமி. அது அது பிடிக்கவே பிடிக்காது எனக்கு. என்ன தேவேன்னு ஒண்ணுமே கூப்பிடுவானா, இல்லாட்டா அழகா ரமான்னு கூப்பிடலாம். ரமாங்கிறது யாரு? லக்ஷ்மி. பாரு ஒரு பெரட்டிட்டு இந்த டொமேட்டோ பியூரேயா? டொமேட்டோ பியூரே இல்ல, முதல்ல சாம்பார் பொடி அடி போட்டு விடுறேன். அது 2 டேபிள் ஸ்பூன். அம்மா மஞ்சப்பொடி, மஞ்சப்பொடி, துளியூண்டு பெருங்காயம். சபாஷ். பாரு இப்ப இந்த அரிசி பருப்பு இருக்கு இல்லையா, ஆமா, அதையும் போட்டு விடுறேன். எப்படி நான் உனக்கு வாஷ் பண்ணி பிரமாதமா வச்சிருக்கேன் பாரு. தேங்க்ஸ் ராகேஷ். எவ்வளவு பெரிய ஷெஃப், எப்படி வாஷ் பண்ணி வச்சிருக்க, கத்துக்கணும் எல்லாரும் உங்ககிட்ட. உப்பு போட்டுமா? வரையுது, அவசரப்படாதீங்க. அதுதான் உனக்கு அவசரம். அதனாலதான் நானே எவ்வளவு ஃபாஸ்டா முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா பண்றேன். நீ பறக்கிற. ஆனாலும் இந்த பாரு இதெல்லாம் ஒரு பெரட்டணும் இல்ல. இவ்வளோ குவாண்டிட்டி இந்த குக்கர்ல போட்டிருக்கே, இது பத்துமா? தாராளமா பத்தும். இதுல எங்கேயோ பாதிக்கு தான் இருக்கும் அது அப்படின்ற. நம்ம 1.5 ஆழாக்கு தானே. சரி, இப்ப இன்னொன்னு நிறைய பேர் சொல்லுவாளே, இந்த புளி குத்தி வேக வச்சா வேகாது, உப்பு போட்டு வேக வச்சா வேகாது அப்படின்லாம். That's all a myth, I think. அப்படின்ற. ஆமா ஆமா ஆமா. பாத்துடலாம் இன்னைக்கு. சூப்பரா இருக்கு. சாம்பார் பொடி போட்டோனே வாசனை வருது. இப்ப பாரு, இப்ப இதால முதல்ல போரிங் தி இது பியூரே. அது என்ன வெறும் பச்சை தக்காளி தான், கொஞ்சம் இது பண்ணிருக்கேன், மைக்ரோவேவ் பண்ணிருக்கேன். ஓகே. ஏன்னா ரொம்ப பச்சையா வேண்டான்னு. ஓகே ஓகே. 1 2 சபாஷ் 3 ஆச்சா? அதுல எனக்கு தெரிஞ்சு நீ அட்லீஸ்ட் ஒரு 3 போடலாம் நினைக்கிறேன். 1 2 டிஷ்ஷாக்க பாரு எவ்வளவு நல்லா இருக்கு பாரு. இருவரே உப்பு இருவரே ஒரு கலர் அதான் கலரும் போது உப்பும் போட்டு கலர்னா சரியா இருக்கும். அப்புறம் கலர்லாம் என்ன அவசரம் போ. நொட்ட சொல்லு. நொட்ட இல்லப்பா, கொஞ்சம் அதெல்லாம் சீரா அதுக்கு வரட்டும். சோ இதுல வந்து பரங்கிக்காய், அவரைக்காய், அப்புறம் பரங்கிக்காய், பூசணிக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய், அப்புறம் வந்து இது வாழைக்காய், அப்புறம் இன்னும் ஏதோ ஒன்று கூட இருந்தது. கேரட் தான் பாவமா இருந்தது, அது இல்ல. ஈஸி ரெசிபி மாதிரி டக்குனு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி. ஏன்னா கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் பெரிய இது. ஆமா. அண்ட் உடனே அதுக்கு முதல்ல ஆவணி ஆவட்டம் வேற வந்தது. ஆமா. எல்லாரும் கொஞ்சம் இது கொஞ்சம் I mean people would have been very tired. Right. இப்போ ஆத்துல சமையலும் and they would want some comfort food. போடு காட்டு. எவ்வளவு அப்படி ஏன் மூடிக்கிற? நன்னா காட்டு, அழகா காட்டு. போடு அப்படி காட்டு. போடு. இன்னும் கூட போடலாம். ஆமா, இன்னும் ஒன்று இருக்கும். அப்புறம் உமாச்சிட்டு வச்சுட்டு அப்புறம் போடலாம். ஓகே, டன். இப்படி 3 தடவை எல்லாம் போடவே கூடாது. டக்குன்னு ஒரு இடத்து போட்டுடணும், அவ்வளவுதான். ஆமா. இப்போ இது என்ன, எத்தனை விசில்? 3.25க்கும் 4.25க்கும் நடுவுல? இல்ல, இது நல்லா 3 விசில். 4வது விசில் வரப்ப டக்குன்னு ஆஃப் பண்ணிடு. வெரி குட். இல்ல பாரு, இதுலயே கொஞ்சம் நான் கொத்தமல்லியும் போட்டுக்கிறேன். இது ஏன் தெரியுமா? வாசனை நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அண்ட் ஒன்ஸ் உனக்கு நீ சாப்பிடுறப்ப கூழாயிடும் அது. குட்னஸ் இந்த இருக்கு பத்தியா? இப்ப நான் பாக்குறேன் பாரு. ஆமா, கரெக்ட்டா? ஆஹா, நான் தெரியுறேம்மா. நீ தெரியுறேம்மா. தெரியுற. சரி. அப்பத்தியோ ஏன்னா உன்னோட அவசரத்துக்கு நான் அதெல்லாம் நம்பவே மாட்டேன். ஒன்னெல்லாம் இது நல்லா அமுத்தி அப்படி மூடணும். மூடிட்டு அப்படி போட்டு அப்படி ஒரு சுத்து சுத்தணும் பண்ணி ஒரு 3 விசில். ஆக்சுவலா இந்த விசிலையும் நீ பார்க்கணும். அது என்ன, சில சமயம் நம்ம சாப்பாடு அந்த அரிசி எல்லாம் மாட்டின்னு இருக்கும். 3 விசில் ஆனதுக்கு அப்புறம் இந்த 4வது விசில் 3 விசில் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். மேபி ஒரு 5 மினிட்ஸ் குறைச்சிட்டு வச்சிடலாம். அவ்வளவுதான். ஓகே, சோ வெயிட் பண்ணலாம். பிரஷர் வந்து ஒரு 3, நீ சொல்ற மாதிரி 3.5 வந்து செட்டில் ஆயிருக்கு. ஆமா, நீ என்ன சொன்ன, இந்த குக்கரே போராது போல இருக்கு. நீ கரெக்ட்டா இருக்கு. Did you see the quantity now? Yes, but இப்போ இதுல வந்து நீ கிட்டத்தட்ட ஒரு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிருக்க. தண்ணி ஊத்திருக்கேன். தட் இஸ் நீ காமிச்ச அந்த டம்ளர்லயே ஒரு 1.5 கப் தண்ணி. இத பாரு, இந்த ஒரு காய் கூட குழையல பாரு. ஆமா, கரெக்ட். இங்க பாத்தியா? நீ இன்னும் கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டு இன்னும் 2 விசில் வச்சிருந்தா வெச்சுக்கோ, சித்த கூழா இருக்கும். ஆமா, இங்க பாரு. அதுவும் சைக்கிள் கேப்ல வந்து நெய்யில வந்து நல்ல முந்திரி பருப்பு வறுத்து வச்சிருக்கேன். அது போடு. அது போட்டாலே தண்ணி. இத வறுக்கும் போது
அப்புறம் இதுல ஏதாவது நான் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆக்கிட்டேன்னு ஏதாவது ஆமா மட்டும் சொல்லுவேன் நீ சொல்லுவேன். நான் என்ன பண்றது, போடட்டுமா? சொல்லியே பழக்கம் ஆயிடுத்து ராகேஷ். போடு போடு போடு. ஆஹா ஆஹா, இப்படிதான் இருக்கணும் சாம்பார். இப்படின்னா இருக்கணும். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் அந்த இது கொத்தமல்லி போதும். கொத்தமல்லி அவ்வளவுதான். அது வெரி குட். சரி, இப்ப குழந்தை வந்து குழந்தை வெயிட்டிங். குழந்தை இன்னைக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம மாத்துக்கோ. ஆமா, இங்க யாரு? பிரீத்தி. பிரீத்தி வா. So what do I get to taste today? என்ன பண்ணிருப்போம் சொல்லு, நீ பாத்துட்டு சொல்லு. இது நம்ம அவனக்கே தெரியணுமே எத்தனை. This is like Sambar Sadam. Yeah. This is one pot. 100 marks உனக்கு. Well done. Oh my god, auntie, that's too much ghee and cashew, please. அதனால பரவாயில்லை. சொன்னது தமிழ்ல சொல்லு. இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். Of course, I am very lucky because both of you are fantastic cooks. But ஆனாலும் இவ்ளோ ghee and cashew I should not be eating. பரவாயில்லை. இன்னைக்கு ஒரு நாள் இப்படி அதே டயலாக் தான். காய் எல்லாம் உனக்கு பிடிக்கும் பாரு, எல்லா காயும் சுட பருத்து பார்த்து. இவரே அது முந்திரி பருப்பு இன்னும் கூட இது சாம்பார் வந்து சொல்லிட்டு வெறும் முந்திரி பருப்பா கொடுத்திருக்க. முந்திரி பருப்பு சாதனே சொல்லலாம் நீ. என்ன இருக்கா, இது கொஞ்சம் ரிலாக்ஸ்டா பண்றதுக்கு நல்லா இருக்கும். அதான் சொன்னேன், இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் வத்தல், வடா, இல்லாட்டி சுட்டப்பளம் கூட பண்ணலாம். நல்லா இருக்கும். சுட்டப்பளம் என்னமோ அப்படி சொல்ற, சுட்டப்பளம் என்ன பிரமாதமானது. சுட்டப்பளம் நல்லா இருக்கும். வடா, இலை வடா எப்படி இருக்கு, அதுவே போறோம். Really nice and I like that texture. It's a bit runny. It's not the usual thick sambar sadam. So I really like it. Very good. Thank you I'm for so happy that we have Preeti with us. ஆமா. So இந்த one pot சாம்பார் சாதம் in a quick and easy method. இது வந்து சாப்பிடும்போது of course நல்லா போட்டு நெய்ல தாளிச்சிருக்கா. சோ அந்த நெய் வாசனை பயங்கரமா வந்தது. மறுபடியும் நீ நெய் ஊத்திக்க வேண்டாமே, இப்படியே போருமே உனக்கு. மனசாட்சியில இப்படி பேசக்கூடாது. பட் இதுல வந்து நல்லா அந்த பச்சை அந்த நாட்டுக்கறிகாவோட அந்த ஒரு வாசனை, முக்கியமா அதோட குக் பண்ற டெக்ஸ்சர் ஒன்று இருக்கு. ரைட், இட் ஷுடன்ட் பி குழஞ்சிடக்கூடாது அந்த மாதிரி. ஸோ தோஸ் ஆர் த லிட்டில் nuances. Go ahead and try this recipe. ஏன்னா ஒன் பாட் சாம்பார் சாதம் லிட்டரலி நம்ம ஒரு பொங்கல் பண்ற மாதிரி நினைச்சுட்டு டக்குன்னு பண்ணிடலாம். அடுத்தது வந்து இப்போ வேற ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் ஒன்று வந்துட்டே இருக்கும். நீ ஓணம் வருதே. ஆமா, நம்ம வேணா ஒரு ஓணம் டான்ஸ் ஆடிட்டு ஒரு ரெசிபி ஒன்று பண்ணிடலாமா? Sure. Great. So we will see you in another episode of Ammavum Naanum. Take care. Bye. Bye.